விஜய் சேதுபதி சார் நேற்று எபிசோட்ல நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க, நேற்று எபிசோட்லேயே கேட்க வேண்டிய விஷயத்தையே ஒழுங்காக கேட்கல, சரியாக கேட்கல, இதில் நீ வேற இதை எதிர்பார்க்குறியா, இன்னைக்கு இதை கேட்பாரு அப்படின்றதுல கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், அவருக்கும் வேற வழி இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் திவாகர் vs கெமி வெளியே கார்டன் ஏரியா டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என் கண்ணை பார்த்து பேசுறியா அப்படின்னும் போது வைத்த பார்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்னொருத்தர் பர்சனை வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு என்னன்னா ஒரு வேர்டு என்ன கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி அந்த இடத்துல போகிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் விஜய் சேதுபதி கொடுத்தே ஆகணும். ஏன்பா வெட்டுவேன்றதுக்கு பதில் சொல்லல, இதுக்கும் அந்த அளவு பெருசாக எதுவுமே கேட்கல, இதுக்கு போய் சொல்லிருவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கமெண்ட், அதனால் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அது வந்து கிளாரிட்டி மக்களுக்கும் கொடுக்கணும், கண்டஸ்டன்ஸுக்கும் கொடுக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கார். கண்டிப்பாக அது கெமிக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுப்பார் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. எல்லோ கார்டு, ரெட் கார்டு இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் என் டிக்ஷனரியிலே இல்லை அப்படின்றது விஜய் சேதுபதி முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. பட் கெமிக்கு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து புரிய வைக்கணும். ஏன்னா கெமி வந்து அது தப்பு அப்படின்ற மாதிரி இப்போ மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் பேசினதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு வைக்கட்டும். பட் இருந்தாலும் தப்பு தானே, அது கேட்க வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கார்ல, கண்டிப்பாக இது விசாரிக்கப்படும்ன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸோட பெனிஃபிட்ஸ். ஓகே, அந்த பெனிஃபிட்ஸை ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ரூல் யார் பண்ணும்? சூப்பர் டீலக்ஸ் பண்ணும். ஆனால் பிக் பாஸ் வீட்டார் ரூல் போகிறதெல்லாம் சூப்பர் டீலக்ஸ் கேட்டு சரிப்பா ஒத்துக்கிறம்பா அப்படின்ற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சூப்பர் டீலக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்தணுன்ற மாதிரி ஒரு சின்ன பூஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பவர் நீங்கள் தான்ப்பா அத்தாரிட்டி, உங்கள் கையில் தான்ப்பா அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்கப்பான்ற மாதிரி இறங்கி அடிங்க, இறங்கி ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்புட்டோ அந்த பவரை எப்படிலாம் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த வீடுமே உங்கள் கையில் தான் இருக்குது, அந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்றத போட்டு உடச்சிட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் ஆடுற ஆட்டத்தை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், இந்த கண்டஸ்டன்ஸை வச்சு நீ வேற எதிர்பார்க்குற அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுருவாங்கன்ட்டு. பட் அதுக்கேற்ற நபர்கள் அதுக்குள்ளே போகணும். ஸோ இந்த டீம்லேயே அந்த 3 டம்மி பீஸ் எல்லாம் போயிட்டு ஒன்றுமே பண்ணுறதில்ல. மேபி இந்த எபிசோடில் ஒரு டாஸ்க் வச்சு மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லை திங்கக்கிழமை எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் மாதிரி நார்மல் பிக் பாஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸுக்கு வந்து ஆள் மாற்றுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா கேம் வில் பி சம் இன்ட்ரெஸ்டிங். அந்த மூவ்ஸ் பண்ணால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்று ரூல்ஸை சொல்லி அவங்கள கேமில் இறங்கி ஆட வைக்கணும். அவங்க இறங்கி ஆட ஆரம்பித்தாதான் இங்கே வந்து கண்ட்ரோல் ஆவாங்க, இதில் தான் கிளாஷ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஆட்களையும் மாற்றணும். அதை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓட்டிங் பேசிஸா இல்லை டாஸ்க் பேசிஸா, அது எந்த கேட்டகரியில், இல்லை கேப்டன் செலக்ட் பண்ணுவாரா அப்படின்றலாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்து அந்த ரூல் பிரேக்கப் பண்ண பார்வதி, ஆல்ரெடி பார்வதி ரோஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் குத்தி பார்வதி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. இதில் நீ இதை வேற எதிர்பார்க்குறியா அப்படின்றது புரியுது. பட் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரல, சொல்றதை கேட்கல, நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குல, கண்டிப்பாக பார்வதியும் கேட்கப்படணும். அதுக்கு நீங்கள் சொல்றதை கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஏதாவது பதில் சொல்லணும், எதிர்பார்ப்போம். இது 2. ஓகே, 3. அடுத்து எலிமினேஷன் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்கிறதுக்கு எய்தர் கலையரசன் ஆர் காந்தி தான். ஸோ நேத்தே வந்து காந்தி எல்லாமே டாப்பிக்கில் பேச சொன்னால் எல்லாமே அவுட் ஆஃப் த டாப்பிக்கில் போயிட்டு வெளியே போயிட்டு தான் பல விஷயங்களும் பல பேச்சுகளும் பேசிகிட்டு இருக்கார்ல. அந்த கேட்டகரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தியே வேணாப்பா, அவர் கூட சமாளிக்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸாலையும் முடியல, மக்களாலையும் முடியல, ஹோஸ்டால என்னையும் முடியல, தயவு செய்து அவர் எடுத்துடுறீங்களா, அதுதான் இந்த ஷோக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் ஃபீல் பண்ணியிருப்பார் போல. அதனால விஜய் சேதுபதியை அதிலிருந்து எடுத்து விட்டு சென்று வாருங்கள் பாய் பாய்னு அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ கம்பல்சரி காந்தி எலிமினேட் ஆகிறார் அப்படின்றது உறுதியான தகவல். அடுத்து ஆதிரை ரூல் பிரேக் இருக்குல்ல, பிக் பாஸே எதிர்த்து கேள்வி கேட்டு மாஸ்கை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களே, ஸோ அதையுமே கேட்பாருன்றது நினைக்கிறேன். நேத்தே வந்து அந்த ஆர்டர் ஏன் சேஞ்ச் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னு பேசியிருப்பார். இந்த இடத்துல இந்த ஒரு இஷ்யூ சீரியஸான டிஸ்கஷனுக்கு வரும். ஆதிரை அதுக்கு எதுனா பதில் சொல்ல போறாங்கன்றது நேத்தே ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இப்போதானே ஆரம்பிச்சிருக்காரு, இதுக்கப்புறம் நிறைய இருக்குது, என்னை வச்சு செய்வாருன்றது எனக்கு தெரியும், நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுற மோடில் தான் இருக்குன்றதை சொன்னாங்க. அந்த ரீதியில் ஆதரிக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த டாஸ்க் நடந்துச்சுல, கேப்டன்சி டாஸ்கில் பிரச்சனை, அது ஒரு பக்கம் டிஸ்கஷனுக்கு வரும். கெமி விசஸ் இது ஆகத்தில் இது டிஸ்கஷன் வரல. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆஷா பயங்கரமாக அட்ரஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணலை.
மேபி அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே, அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே பெருசாக இல்லை. ஒன்று திவாகர் மற்றும் கெமி, அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸோட பெனிஃபிட்ஸு, எலிமினேஷனு, ஆதிரை ரூல் பிரேக்கு, அப்புறம் பார்வதி மற்றும் இவங்க 2 பேருக்கு நடந்த சம்பவங்கள், இவ்வளோதான். வேற எதுவுமே பெருசாக இல்லை. இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணப்படுவார். எலிமினேஷன் அந்த குறும்படம் போட்டு ஒரு பக்கம் சென்று வாருங்கள் காந்தி சார், நல்லது சார், பிக் பாஸுக்கு வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டீங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க, சென்று வாங்கன்ற மாதிரி அமைச்சு விட்ருவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல பேசுவாங்கன்ற மாதிரி நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பாய் கைஸ்.